வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்மையா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான கண்டென்ட். பசங்க நிறைய பேருக்கு வந்து கனவு பைக்கா இருக்கக்கூடிய அப்பாச்சி 160 4 வீல பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு அப்டேட்டு யூஎஸ்டி ஃபோக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த யூஎஸ்டி மாடல் அப்படிங்கிறது தான் இந்த 160 4 வீல வந்து டாப் மாடலாக வந்திருக்கு. ஸோ யூஎஸ்டி மட்டும் தான் நமக்கு வந்து புதுசாக வந்து ஆட் ஆயிருக்கா. வேறு ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களா? பேஸ் மாடலோட கம்பேர் பண்ணுறப்ப யூஎஸ்டி மாடல் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பேஸ் மாடலோட கம்பேர் பண்ணும்போது டாப் மாடல் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுக்க தான் நல்ல கண்டென்ட் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ யூஎஸ்டி கொடுத்ததுனால ஜென்ரலாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறப்ப ரைடபிலிட்டி நல்லாயிருக்கும். ஒரு கார்னரில் வந்து வேகமாக போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஒரு டாப் ஸ்பீடில் கொஞ்சம் வேகமாகலாம் போகிறப்போ ஒரு 80+லாம் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா நல்ல கண்ட்ரோல் இருக்கும். ஒரு பள்ளம் மேட்லலாம் விட்டு ஏற்றினா கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வைப்ரேட் ஆகாது, ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டெல்லாம் நமக்கு வந்து ஃபீல் ஆகாது. அதுலேயும் வந்து டிவிஎஸ் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கோல்டன் கலர்லேயே நமக்கு வந்து யூஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் மாடலை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரே கலர், கிரே இல்லாமல் நமக்கு வந்து பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது. எனக்கு பர்சனலாக கிரே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரே வந்து நமக்கு டார்க் தீமில் வந்து வருது. அதில் வந்து அந்த டார்க் தீமை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி யூஎஸ்டி வந்து கோல்டன் கலரில் கொடுக்குறாங்க. வீல்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோல்டன் கலரில் வரக்கூடிய யூஎஸ்டி 37 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த யூஎஸ்டியும் இந்த வீலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைலைட் பண்ணுது, வண்டியை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டான ஒரு லுக்கில் வந்து காட்டுது. ஸோ பார்க்க இந்த கலர் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் 3 கலர் இருக்குது. ஸோ அந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கலரை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸுமே வந்து நமக்கு வந்து ஒரு ரேஸ் இன்ஸ்பயர்டு கிராஃபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த சைடில் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெட் கலரில் வந்து வரும், கிரே கலரில் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கு, வண்டியை இன்னும் கொஞ்சம் லுக்காக வந்து காட்டுது. அதே பேஸ் பண்ணி தான் வந்து ஃபியூவல் டேங்க்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸோட லோகோ வந்து 3Dயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குதிரை, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரே, அந்த கிரேக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து நமக்கு வந்து அந்த குதிரை வருது. ஸோ இதெல்லாம் வந்து வண்டியை இன்னும் கொஞ்சம் லுக்காக வந்து காட்டுது, ஒரு ப்ரீமியம் டச் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரியே சீட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டு வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் எடிஷனில் வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாப் மாடலில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. பேஸ் மாடலெலாம் வந்து நமக்கு இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து வராது. அப்போ வந்து வீல்ஸ் வந்து ரெட்டில் வந்து வருது, அதுக்கேற்ற மாதிரி சீட்டும் வந்து வரதுனால வண்டி பார்க்க லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ நீங்களே ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். ஸோ இந்த 160cc அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய நல்ல பைக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. பஜாஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பல்சர் இருக்குது, ஜிக்ஸர் இருக்குது, யமகா எஃப்சி வந்து இருக்குது. ஸோ நிறைய பைக்ஸ் வந்து போட்டிக்கு வந்து இருக்குது. அப்படிப்பட்ட இந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த அப்பாச்சி பற்றி பார்க்குறப்ப இதோட ப்ளஸ்ஸான விஷயம் என்ன, இதில் அப்படின்னா யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு, எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாப்பில் வந்து அப்பாச்சி வரும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து யூஎஸ்டி இல்லைங்கிறது ஒரு குறையாக இருந்துச்சு, யூஎஸ்டி வந்துருச்சு. இதை தாண்டி பிரேக்கிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க, டிவல் சேனல் ஏபிஎஸும் வந்து கொடுக்குறாங்க. டிஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பெட்டல் டிஸ்க் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்க்கை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சீக்கிரம் வந்து ஹீட் வந்து காற்றோட கலந்து நமக்கு வந்து சீக்கிரம் கூலிங் வந்து நடந்துடும். அதே பிரேக்கிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பயங்கர எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து பிரேக்கிங், சஸ்பென்ஷன் 2 விஷயத்துலையுமே வந்து அப்பாச்சி வந்து டாப்பில் வந்து வருது. அதை தாண்டி இன்ஜின் பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். நமக்கு பவர் பார்த்திங்கன்னா 17.55 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த செக்மெண்ட்லேயே வந்து பவர்ஃபுல்லான ஒரு பைக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பிக்கப் வந்து தாறுமாறாக வந்து இருக்கும். ஸோ வந்து பசங்க என்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த விஷயம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அப்பாச்சியில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பைக்காக வந்து அப்பாச்சி வந்து இருக்கும். அதே மாதிரி ரைடிங் மோட்ஸும் வந்து நமக்கு வந்து அப்பாச்சியில் வந்து கொடுக்குறாங்க. அர்பன் மோட் இருக்குது, ரெயின் மோட் இருக்குது, ஸ்போர்ட் மோட் வந்து இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த பவர் அப்படிங்கிறது 17.55 PSங்கிறது உங்களுக்கு ஸ்போர்ட் மோடில் தான் வந்து அந்த பவர் வந்து அட்டைன் பண்ண முடியும். இப்போ நார்மலாக வந்து மேபி இந்த அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காலேஜ் பையன் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 to 35 ஏஜில் இருக்கவர் கூட வந்து வாங்கலாம். அந்த மாதிரி மிடில் ஏஜில் இருக்கிற ஒருத்தர் வாங்குறாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஃபுல் பவரில் போகிறது கிடையாது. இப்போ அவர் வந்து அர்பன் மோடில் வந்து போகலாம். ஸோ அர்பன் மோட் அப்படிங்கிறப்ப ஏபிஎஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும், பவர் வந்து நமக்கு வந்து ஒரு நார்மலாக வந்துருக்கும், ஃபுல் பீக் பவரை நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மிடில் ஏஜில் இருக்கிறவருக்கு அது அர்பன் மோட் அப்படிங்கிறது ஓகே. இப்போ திடீர்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப ரெயின் மோட் வந்து வச்சுக்கலாம். அப்போ ரெயின் மோடில் வச்சோம் அப்படின்னா அர்பன் மோடை விட ரெயின் மோடில் ஏபிஎஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக வந்துருக்கும். லைட்டாக நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து நமக்கு அந்த லிவர்ஸை வந்து லைட்டாக நம்ம டச் பண்ணாலே சென்சிட்டிவிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கும். அப்போ வந்து ஒரு வழுக்கி விடாமல் ஸ்கிட் ஆகாமல் நமக்கு வந்து ரெயின் மோடு வந்து சேஃபாக வந்துருக்கும். ஸோ ஏபிஎஸோடைய அந்த ஒரு ஒர்க் வந்து அதிகமாக வந்துருக்கும் ரெயின் மோடில்.
அடுத்த மோடு வந்து ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபுல் பவர் வந்து அந்த மோடில் வந்து கிடைக்கும். ஒரு காலேஜ் பையனுக்குலாம் வந்து ஸ்போர்ட் மோட் வந்து ஏற்ற ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 3 மோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்பாச்சியில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோல் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப சின்னதுன்னு வந்து சொல்லிட முடியாது. ஒரு ஃப்ளோட்டிங் டைப்பில் ஒரு நமக்கு வந்து மவுண்ட்டுக்கும் கன்சோலுக்கும் சம்மந்தம் இல்லை, கன்சோல் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அது இந்த வண்டியோட பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அந்த கன்சோலில் வந்து நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. எஸ்எம்எஸ் அலாட்டு, கால் அலாட்டு, இதை தாண்டி பார்த்திங்கன்னா கிராஷ் அலாட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் வந்து அப்பாச்சியில் வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா மொபைல் ஆப் மூலமாக இப்போ நம்ம இந்த வண்டி நான் பர்ச்சேஸ் பண்ணுற வண்டி வாங்கிட்டேன் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சி வண்டியோட நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ ப்ரீ பிளான்டாக பார்த்திங்க அப்படின்னா சில நம்பர்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து வண்டி கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த விழுந்த ஒரு 120 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சவங்களுக்கு வந்து அலாட் வந்து போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து போயிடும், வண்டி இந்த இடத்துல கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலாட் வந்து போயிடும். ஸோ அந்த அலாட் பார்த்திங்க அப்படின்னா அப்பாச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிடிடின்னு சொல்லுவாங்க, கிளைட் த்ரூ டிராஃபிக், அந்த ஒரு டெக்னாலஜி வந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூர், சென்னை, அதை தாண்டி இப்போலாம் மதுரை, திருச்சி இந்த ஏரியாக்களே பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அப்போ அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நம்ம வந்து அப்படியே கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கியரை மாற்றிக்கிட்டு அப்படியே அசலரேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற தேவை இல்லை. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாலே போகும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், ஸ்லோ ஸ்பீடில் தான் மூவ் ஆகும். இது வந்து ஹையர் கியரில் நல்ல டாப் ஸ்பீடில் யூஸ் ஆகாது. பட் அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக் ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா இந்த ஜிடிடி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். நம்மக்கிட்ட இப்போ வந்து பேஸ் மாடல் வந்து இருக்குது. பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பேஸ் மாடல், ட்ரம் மாடல். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து டிஸ்க் வந்து வரும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் வந்து வரும். ஸோ யூஎஸ்சி அப்படிங்கிறது வந்து டாப் மாடல். ஸோ ரெண்டுக்குமான டிசைன் வைஸ் வந்து என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து வருது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம், இந்த பேஸ் மாடல் அப்படிங்கிறது, ட்ரம் மாடல் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் போதும், ஒரு 15,000 20,000 வரைக்கும் வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் குறைஞ்சாலே போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் பேஸ் மாடல். அதை தாண்டி பைக் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக டாப் மாடல் தான் ஏற்ற ஒன்றா இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெயிண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல தான் நமக்கு வந்து வருது. மட்கார்டு உட்பட எல்லாமே, மட்கார்டு, நமக்கு வந்து ஹெட்லைட் மவுண்ட்டு, ஃபியூவல் டேங்க் எல்லாமே வந்து பிளாக்ல தான் வந்துருக்கு. ஸோ வந்து ஒரு விஷுவலாக வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்பியரன்ஸ் இல்லை. பட் டாப் மாடல் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மட்கார்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் வித் கிரே இந்த கலர் காம்பினேஷனில் வருது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஹெட்லைட் மவுண்ட்டும் அதே கலர் காம்பினேஷனில் வருது. கிராஃபிக்ஸும் நமக்கு வந்து டிவிஎஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க விஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ரேஸ் டியூன்டு கிராஃபிக்ஸ் வந்து சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், ஃபியூவல் டேங்க்கில் வர கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சைடில் ஹெட்லைட் சைடில் வரக்கூடிய கிராஃபிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து வண்டியை அட்ராக்டிவாக வந்து காட்டுது. பட் டிவிஎஸ் எல்லா செக்மெண்ட்லையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் வந்து அந்த எல்இடி லைட்டிங்க்கு வந்து போக மாட்டாங்க. நமக்கு வந்து பேஸ் மாடலாக இருக்கட்டும், டாப்பாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹாலஜனில் தான் வந்து வருது. ஸோ வண்டியை இன்னும் கொஞ்சம் எல்இடி ஸ்லீக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இண்டிகேட்டரும் வந்து வண்டியை இன்னும் கொஞ்சம் மாசாக வந்து காட்டும். ஸோ இன்னுமே வந்து ஹாலஜன் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நமக்கு வந்து டாப் மாடலில் வரக்கூடிய இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து அந்த அலாய் வீல் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் வந்து இருக்குது. ஸோ அது செம்மையாக இருக்குது பார்க்க. ஸோ இது வந்து டாப் மாடலில் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் எடிஷனில் வந்து கிடைக்கும். பட் பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே அவங்க வந்து டிவிஎஸ் வந்து சின்ன ஸ்ட்ரைப் ஸ்டிக்கரிங் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக வந்து அலாய் வீலில் வந்து அவங்க வந்து இது பண்ணல, கிராண்டாக கொடுக்காம பிளாக் கலரில் கொடுத்து ஸ்டிக்கரிங் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பேஸ் மாடலில் ஸோ இது வந்து ஃபுல் பிளாக்ல தான் வந்து வருது. இதுவுமே ஒரு டுவல் டோன் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து சின்ன ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க சைடில். பட் அந்தளவுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்து இல்லை. பட் இது டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து வருது, ரெட் வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து வண்டியை இன்னும் கொஞ்சம் லுக்காக நமக்கு வந்து காட்டுது. ஸோ டிசைன் வைஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த சேஞ்சஸ் வந்து ரெண்டு மாடலுக்கும் வந்துருக்கும். டாப் மாடலில் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க் வந்து வரும். பட் பேஸ் மாடலில் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து வருது. ஸோ விஷுவலாக பார்க்குறப்ப ஸோ கலருமே வந்து டாப் மாடலில் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலில் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரியாரிட்டி தான். காசு கொஞ்சம் கம்மியாக வேணும், ஆனால் அப்பாச்சி தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பேஸ் மாடல் வந்து போகலாம். இல்லை எனக்கு வந்து பைக் வந்து நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து டாப் மாடல் போகலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலேஜ் பையன் வந்து வண்டி வாங்க போகிறான் அப்படின்னா நிச்சயமாக வந்து அப்பாச்சியை பார்த்துட்டு இந்த அப்பாச்சியை பார்த்தோன்னே அப்பாச்சியை வந்து சூஸ் பண்ணிட மாட்டான். கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து போவான். அப்போ வந்து இந்த அப்பாச்சி 160 டேரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து NS 160 வந்துருக்கு, அதேமாதிரி ஜிக்ஸர் வந்துருக்கு. இப்போ ப்ரைஸ் அடிப்படையில் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இது வந்து டாப் மாடல், யூஎஸ்சி வரது வந்து டாப் மாடல். டாப் மாடலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 140 வரும் நமக்கு வந்து டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும். அதுவே வந்து பல்சர் போகிறோம் அப்படின்னா 147 வரும் NS 160 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்கிறது. அடுத்து நம்ம ஜிக்ஸர் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் மாடல் வந்து 139 வரும்.
கனெக்டிவிட்டி போகிறோம் அப்படின்னா 142 43 அந்த ரேஞ்சில் வந்து போகும். இப்போ அப்பாச்சிலே வந்து நமக்கு வந்து ட்ரம் மாடல் வந்து எடுக்கலாம். இருக்கிறதுலே வந்து பேஸ் மாடல் வந்து ட்ரம் மாடல் தான். அது வந்து ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரம் வந்து வரும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து வரும். கிராஃபிக்ஸ்லாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு கிராண்டாக வந்து இருக்காது, சிம்பிளாக தான் வந்திருக்கும். அந்த மாடல் வந்து 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் டாப் மாடல் தான். பசங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டாப் மாடல் யூஎஸ்சியோட தான் எடுப்பாங்க. அப்போ வந்து ப்ரைஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப ஓரளவு கொடுக்குற காசுக்கு நல்லா ஒர்த் ஆகும். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பாச்சி 160 வந்து இருக்கும். அப்பாச்சி 160 4V பற்றி வந்து எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துட்டோம். எல்லா செக்மெண்ட், அதாவது வந்து ஒரு சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், சீட்டிங்காக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து பவர் அண்ட் பிக்கப்பு, எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக தான் வந்து டிவிஎஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ப்ரைஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ட்ரம் பிரேக்கு, சிங்கிள் ஏபிஎஸ் வந்து வரும். அதை தாண்டி போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரியர்லேயும் வந்து டிஸ்க் வந்து வரும். அடுத்து டிவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து வரும். அடுத்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து இருக்குது. இப்போ அதை தாண்டி இதில் வந்து நமக்கு வந்து யூஎஸ்சியும் வந்து வருது. மற்ற மாடலெல்லாம் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் ஃபோக் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். இந்த மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்சியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 120 ஆரம்பிச்சு 140 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்குது. நமக்கு வந்து இந்த நியூ மாடலை டெஸ்ட் ரைட் கொடுத்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது திருச்சியில் இருக்க ஸ்ரீராஜ் டிவிஎஸ். இவங்ககிட்ட பேஸ் மாடலில் ஆரம்பித்து டாப் மாடல் வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுமே வந்து வச்சுருக்காங்க. எல்லா கலர் ஆப்ஷன்ஸ்லையும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கொரிஸ் இருக்குது, இல்லை நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.